அன்பார்ந்த ஜோதிட சொந்தங்களே, என் ஆத்மார்த்தமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் காணுகின்ற தலைப்பு மரபு வழி ஜோதிடம், டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி. டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி என்பது பாரம்பரியத்தின் ஒரு உயர்நிலை என்பது அர்த்தம். பாரம்பரியம் மரபு ஜோதிடத்தில் அதிலிருந்து மேம்பட்ட நிலைக்கு நாம் வருகிறோம். அது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியினுடைய கான்செப்டை ஏற்கனவே நம்ம விளக்கியிருக்கோம். இப்போ ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரம் எந்த மரபணு, எந்த மூதாதையர்களோடு தொடர்புடைய நட்சத்திரத்தின் கூட்டத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தின் கூட்டத்தின் தொடர்புடைய கிரகத்தினுடைய காரகத்துவத்தை, இயல்புகளை, தன்மைகளை இந்த கிரகம் அந்த நட்சத்திரத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிறது. இது கான்செப்ட். இதுதான் மரபணு ஜோதிடத்தினுடைய விளக்கம். இந்த விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதன் அடிப்படையில் நம்ம பலனை ஈஸியாக பார்க்கலாம். அது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ உதாரணமாக சூரியன் என்ற கிரகம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு அப்படின்னா அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு அப்படின்னு எண்ணுகிறோம். இந்த அஸ்த நட்சத்திரம் என்பது எந்த மூதாதையர்கள், எந்த மரபணு தொடர்புடைய நட்சத்திரத்தின் கூட்டத்தில் இருக்கிறது என்றால் ஒரு 3 நட்சத்திரம் இருக்கிறது. மிருகசீரிடம், அஸ்தம், உத்திராடம். இந்த 3மே குருவினுடைய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள். குருவினுடைய அதாவது இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் உடைய நட்சத்திரம். அப்போ குரு தான். அப்போ இது அஸ்தத்தில் போய் சூரியன் பிறந்ததுனால சூரியனுக்கு குருவினுடைய அந்த வம்சாவளி தொடர்பு இருக்கிறதுனால இந்த சூரியனுக்கு இயற்கையாகவே டீஃபால்ட்டாகவே அதுக்கு குருவினுடைய இயல்புகள் வந்துடுது. அப்போ சூரியனுக்கு குருவினுடைய இயல்புகள் வந்துடுது. அடுத்து பாருங்கள், சந்திரன் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்துறார். இந்த 3 நட்சத்திரங்களும் மிருகசீரிடம், அஸ்தம், உத்திராடம், இது 3 குருவினுடைய வம்சாவளியை சேர்ந்திருப்பதனால சந்திரனுக்கும் அதே வம்சாவளியில் சேர்ந்திருப்பதனால சந்திரனும் குருவினுடைய வம்சாவளியை சேர்ந்தவர். செவ்வாயும் உத்திராடத்தில் பிறந்ததுனால அதுவும் பாருங்கள், உத்திராடம், மிருகசீரிடம், அஸ்தம் என்ற குருவினுடைய வம்சாவளி இருப்பதனால அப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் தன்னுடைய உடம்பில் தன்னுடைய இயல்புகளை வச்சிருந்தாலும் அது தன்னுடைய வம்சாவளியினுடைய நட்சத்திரத்தோடு தொடர்புடைய தான் பிறந்த குடும்பத்தில் அதோட தொடர்புடைய நட்சத்திரத்தில் அந்த கிரகத்தினுடைய மூதாதையருடைய பண்புகளை இது வாங்கி கொள்கிறது. இதான் மரபு ஜோதிடத்தினுடைய ஒரு சூத்திரம். இதே மாதிரி 9 கிரகங்களும், இதில் கேதுக்கு மட்டும் இந்த வம்சாவளி தொடர்புகள் அல்ல, மீதி இருக்கிற 8 கிரகங்களும் வம்சாவளி தொடர்பு கொண்டு தன்னுடைய இயல்புகளை வழங்கி கொண்டிருக்கு. இதில் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு கிரகம் தான் எந்த வீட்டில் போய் அமர்கிறதோ அந்த வீட்டுக்கு தன் வம்சாவளியின் மூலமாக, தன் பாரம்பரியத்தின் மூலமாக, தன்னுடைய டிஎன்ஏ கனெக்டிவிட்டி ரெஜிஸ்டரின் மூலமாக தான் பெற்ற அந்த சக்தியை அந்த வீட்டுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. எந்த கிரகத்தோட சேர்றாங்களோ அந்த கிரகத்துக்கு கொடுப்பாங்க, அந்த பாவத்துக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி எந்த கிரகம் சேருதோ, எந்த பாவத்தில் இருக்கோ, எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய காரகத்துவமாகிய டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி அந்த வீட்டிற்கு இருக்கும். அதையும் வாங்கி கொள்வார்கள். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதை நாம் புரிந்து நம்ம வச்சுக்கிறோம். இதுதான் தெளிவான விளக்கம். இந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எளிதாக டிஎன்ஏவை தெரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். அன்பு சகோதரர்களே, இதுதான் டிஎன்ஏவினுடைய தொடர்பை நாம் எப்படி எடுக்கிறது, அது என்ன பலனை தருது அப்படிங்கிறதுக்கு இது விளக்கம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு கிரகம் தான் பிறந்த
நட்சத்திரத்தின் மூலமாக பெறப்பட்ட கர்ம பதிவுகளை, மரபணு தொடர்புகளை, முன்ஜென்ம தொடர்புகளை, தொடர்புடைய நட்சத்திரத்தின் தொடர்புடைய கிரகத்தின் காரகத்துவத்தை பெற்றுக்கொள்கிறது, வாங்கிக் கொள்கிறது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அன்பு சகோதரர்களை, புரிந்து கொண்டீர்கள். இதைத்தான் நாம் மரபணு ஜோதிடத்தினுடைய விதிமுறை எப்படி எடுக்கணும். அப்போ லக்னத்தினுடைய புள்ளி, எந்த லக்னம் எந்த நட்சத்திரத்தில் விழுகுதோ அதுதான்